வணக்கம் 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 வணக்கம். ஏய் இப்போ என்ன சொன்ன நீ? ஏய் ஏய் நான் வணக்கம் சொன்னப்பா. மக்களே நான் வணக்கம் சொன்ன மக்களே. நான் போய் உங்களுக்கு இன்னும் விடுங்க. நான் இனி வந்து தமிழில் பேசல, நான் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து க்ரீட் பண்ணிக்கிறேன். ஆமாம், ஹவர் மக்களே, எல்லோரும் ஃபைனாக எல்லோரும் hope you are all good. Basically I studied in English school. எப்படி ப்ரோ? ஆடா இது யாருப்பா அது புதுசாக? தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய். ஓ என்ன சிச்சுவேஷன் சாங் கூட என்ன சிச்சுவேஷன் கண்டென்ட்டுக்கு வரீங்களா எல்லோரும்? ரைட் எங்கே விட்டேன்? இந்த வீடியோவில் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லை மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர், டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர், இதான் கரெக்டாக. டேய் ஏதாவது ஒன்று சொல்லேன்டா. இதுக்கு வந்து 3 பேர் இருக்குப்பா. இதுக்கு வந்து ஆமாம், இப்போ எப்படி நம்ம எப்படி இப்போ 3 பேர் மொத்தமாக இருக்கும் இந்த கண்டென்ட்டுக்கு, அதே மாதிரி இந்த டிஸார்டருக்கு 3 பேர் இருக்கு. ஆமாம். இப்போ வர புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. எப்படி வணக்கம் ப்ரோ எந்த ஊர்? ப்ரோ என்ன கண்ணாடி மாற்றி போட்டு வந்து நான் கலாய்க்கிறீங்களே என்ன? சில் ப்ரோ சில். தாத்தே ப்ரோ, தாத்தே தாய். சார் மரியாதை தான் போயிலாம் இருக்கா போலையே, வளர்த்துருக்காங்க அப்படி. என்னத்தை சொல்ல, கண்டென்ட்டாக முடுறாமல்ல. கொஞ்சம் சும்மா இருக்குப்பா, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன, நானே முடிச்சுடுவேன் ஓகேங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அமைதியாக இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து மக்களே வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஆமாம். ஸ்பிளிட் பர்சனலாக ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம அன்னியன் படம், அந்த அன்னியன் படத்தில் அந்த விக்ரம் சாருக்கு ஒரு டிஸார்டர் இல்லை, அந்த டிஸார்டர் தான் அது. அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். ஏண்டா கண்ணாடி மாற்றி போட்டு வந்தால் வேறு பர்சனாலிட்டியாடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் வரட்டும், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம். ஆமாம் டோன்ட் வரி. ஃபீச்சரில் நல்லா அப்படி பெரிய ஆளானோடனே நல்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் வச்சு நல்லா அப்படி டிஃப்ரென்ஸ் காட்டிடலாம் அப்படியே. தாத்தே தாய். ஓகே சரி, நான் வேறு ஓகே. இந்த வீடியோவில் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாமா? டக்குன்னு போயிடுவோம், இல்லைனா வேறு ஏதாவது பேசினா அப்படி கவுண்ட் கொடுக்க வந்துடுவாங்க இப்படி. ஓகே. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் வந்து இந்த அன்னியன் படத்தில் வந்து விக்ரம் சார் வந்து கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்த்தீங்களா? அப்படி ஒரே ஷாட்டில் வந்து அப்படி அன்னியன் மாதிரி அம்பி மாதிரி மாற்றி பெர்ஃபார்ம் பண்ணுவார் பார்த்தீங்களா? அதுவே நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் தெரியுமா? நானும் லைட்டாக அப்படி பண்ணவா? ரைட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகேங்க. ரெடி கமான் சேரப். பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையை நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, பண்ணதே நான் தான். என்னை தயவு செஞ்சு வெளியே விட்டுங்க. அம்பி வெளியே போடுறா. ஆஹா நாளை தமிழ்நாடு நமதே. என்ன வந்துடுவீங்களா உடனே? தக்காளி அதான் விடவே கூடாது அவங்களெல்லாம். ரைட் மக்கள், நம்ம இப்படி கண்டனிங்க போகணுமே. ரைட்டு. ரைட். என்னடா ஏய் தக்காளி போங்கப்பா மாமனே. கலக்குவேன் நான் சிம் மாதிரி பண்ணி கட்டுவா, சிம் மாதிரி பண்ணுவேன். பண்ணுவியா? என்ன பண்ணுவேன்? நான் ஆக்டிங் சொன்னேன் மக்களே. நான் வந்து தக்காளி நான் ஆக்டிங்கை சொன்னேன்டா மக்களே. நான் ஆக்டிங் தான் சொன்னேன் மக்களே. நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறேன்னு அவனை. ஓகே மக்களே, இப்போ கன்னடத்துக்கு போயிடுவேன். இப்போ என்ன தொந்தரவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஒரு லைட்டாக அதாவது பெர்ஃபார்ம் பண்ண விட்றாங்களா நம்மளை? எப்படி தக்காளி? ரைட்டு. இப்போ வந்து இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து 1885 லூயிஸ் வீவட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து கண்டுபிடிக்கிறார். ஆமாம், அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்டும் பண்ணுறாரு இப்படி ஒரு கேஸு அப்படின்னு. ஆமாம், அப்போ தான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறாரு. இந்த ரெக்கார்ட்னோடனே நான் 10th 11th 12th வந்து நான் எழுதின ரெக்கார்ட் தான் ஞாபகம் வந்துருச்சு. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் என்ன, அதெல்லாம் எப்படி அப்போ உட்காந்து எழுதி கஷ்டப்பட்டு எழுதி சப்மிட் பண்ணி எப்பா இப்போ நினச்சாலும் லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்கவே. அந்த ஃபீலிங் இல்லைப்பா, நல்லா 10th 12th ரெக்கார்ட் நோட் எழுதுறது இல்லை. ஆமாம், நல்லா வந்து என் டியூஷன் மிஸ்ஸை கொடுத்துருவேன். ஆமாம், டியூஷன் மிஸ்ஸை கொடுத்து அவங்கள எழுத சொல்லிடுவேன். ஆமாம், ஆனாலுமே அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள எழுத வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடுறேன் அப்பா. அதை நினச்சா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கேன். ஓகே சரி, இங்கே விட்டேன். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த கேஸே, அந்த ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டரை வந்து ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்கே, சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி நிறைய கேஸை வந்து பார்த்துருக்காங்க. 1584 அப்படி இப்படின்னு நிறைய வருஷங்களில் வந்து அதுக்கு முன்னாடி கேஸை பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் பார்த்து இதை பிடிச்சிருக்கு போல், ஆமாம் கூட்டு போங்க ஏதாவது தர்கா கூட்டு போய் தர்கா கூட்டு போய் தண்ணி அடிங்க எல்லாம் சரியாயிடும். எங்கே கூட்டு வந்து எங்கே போயிடும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம்.
உண்மையிலேயே அப்படி தான். உண்மையிலேயே இது ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஜெண்டாலாம் போட்டு பார்த்துருக்காங்க, ஒன்றும் சரி வரல. சரிட்டு கூட்டுவாங்க, அது சரி வரலையா, ரைட்டு. இதுக்கு பேர் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி பேரையும் வச்சாச்சு. ரைட்டு இதான் அந்த டிசார்டர் பேர் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரையும் மாற்றியும் வச்சாச்சு. டிசோசியேட்டிவ் ஐடென்டி டிசார்டர் அப்படின்னு. தக்காளி அது இப்படி தான் வந்து இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்து டிசார்டர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமாம், இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர், இந்த டிசார்டர் பற்றி உங்களுக்கு தெரியல எப்படி? அதான் அந்த முன்னாடி சொன்னல, அந்த அன்னியின் படத்தில் வர விக்ரம் சாருக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர் மாறி மாறி வரல. அதான் ஒவ்வொரு கேரக்டர் மாறி மாறி வரும். ஆமாம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி மாறி மாறி வரும் அந்த மாதிரி. ஆமாம், எந்த அளவுக்கு அந்த பர்சனாலிட்டி வந்து யூனிக்காக இருக்கும்னா, இப்போ வந்து ஒரு பர்சனாலிட்டிக்கு ஒரு கேரக்டருக்கு டயபெட்டிஸ் சுகர் நோய் இருந்துச்சுன்னா இன்னொரு பர்சனாலிட்டிக்கு சுகர் நோய் இருக்காதான். ஆமாம், அது எப்படி திங்கலாம்? பட் அது உண்மையிலே அப்படி ஒரு கேஸே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆமாம், உண்மையிலே அப்படி ஒரு கேஸே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆமாம், அது எப்படிடா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து மைண்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஆமாம், மைண்டு ஒன்று நம்பினா அது அப்படி நடக்கும். அது அப்படி அவ்வளோ மைண்டு அப்படி பிலீவ் பண்ணால் அது அப்படி நடக்கும். அந்தளவுக்கு வந்து மனசு வந்து மனசுக்கு அவ்வளோ வலிமை இருக்குது. ஆமாம், ரைட்ரா. ஏன்னா மனசே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தானே. மனசே ஒரு அழகான ஒரு அற்புதமான விஷயம் தானே. அப்படியே எப்போவுமே வந்து மனசு பிடிச்சதாங்க பண்ணணும். ஆமாங்க, எப்போவுமே மனசு பிடிச்சதான் பண்ணணும். ஆமாம், அதில் வந்து மாற்றமே இல்லை. ஆமாம். அப்படி தான் நானும் அப்படி மனசுக்கு பிடிச்சது அப்படி ஒன்று பண்ண போய், பட் அது வர்ற நேரத்தில் அந்த பக்கம் போனனே அவ்வளவுதான், பார்த்துக்க. தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய் இப்படி அப்படிங்க. ரைட்டு, இப்போ நம்ம அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டரோட காசஸ் அண்ட் சிம்டம்ஸ் கிட்டே போயிடுவோமா? எப்பாடா ஒரு வழியாக வந்து காசஸ்க்கு வந்தாச்சு. எப்படி ஒரு வழியாக வந்தாச்சு. என்ன வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் நிமிஷமாக விட்றாங்களா நம்மளை? ஒரு ஃபீலிங் ஷேர் பண்ண விட்றாங்களா? கவுண்டர் கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், தக்காளி. பட் அதெல்லாம் வந்து என் மேலே உள்ள பாசத்தில் தான். என்ன பண்ணுறேன், என் மேலே உள்ள பாசத்தில் தான். இவங்களால பாசமாக இருக்காங்களே, என்ன பண்ணுறது? பட் அதான் உண்மை. எப்படி அதான் உண்மை. எப்படி யாருமே இல்லைனாலுமே வந்து நம்ம தானே சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம தானே லவ் பண்ணணும். செல்ஃப் லவ் இஸ் த பெஸ்ட் லவ். எப்படியே அக்காளி இப்படி தானே சொல்லி ஏமாத்துறீங்கன்னு. செல்ஃப் லவ், இந்த செல்ஃப் லவ்ன்ற வார்த்தையை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கெட்டச்சான். அக்காளி ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, சில் ப்ரோ, சில் ரைட்டு. தாத்தே தாய் ப்ரோ. ரைட்டு. இப்போ இங்கே விட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு காசு. ஆமாம், ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோட ஃபஸ்ட்டு காசு ட்ராமா. எப்பா, அதாவது இந்த ட்ராமான்ற வார்த்தையை கேட்டாலே வந்து ஒரு ட்ராமேட்டிக்காக தான் இருக்குது. எப்படி என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு அடி கொஞ்சம் பலம் தான். ஓகே, சரி, இப்போ கண்ணாடி போவோம். இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது ஸ்மால் ஏஜ்லேருந்தே, அதாவது வந்து சிறு வயதுலேருந்தே ஒன்றும் இல்லைங்க. இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி, லைக் செக்ஷுவல் அப்யூஸோ, எமோஷனல் அப்யூஸோ, இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸோ, அப்படி நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி, ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் வந்து போட்டு அடிக்கிறது, ரொம்ப சும்மா சின்ன குழந்தைங்களை போட்டு ரொம்ப அடிக்கிறது, அதான் ஃபிசிக்கல் அப்யூஸு. நானே சின்ன வயசில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா டியூஷன் மிஸ்ட்டேன். பட் அப்யூஸ்லாம் இல்லை, லைட் அப்யூஸ் தான். சும்மா அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் என்ன சொல்கிறேன்னா, அடினா அடி சாதாரண அடி இல்லை, சும்மா மரண அடி. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, அப்போல்லாம் வந்து அவ்வளோ அடி வாங்கினதால தான் வந்து இப்போ வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் அப்படி ஈஸியாக கடந்து போக முடியுது. எப்படி தக்காளி டியூஷன் மிஸ், தேங்க்யூ டியூஷன் மிஸ், தேங்க்யூ. ஆனால் நான் இன்னும் மறக்கலை உங்ககிட்ட வாங்கின அடியை, இன்னும் நான் மறக்கலை. ஓகே, சரி. இப்போ வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்க வந்து நிறைய ஃபிசிக்கல் அப்யூஸோ, எமோஷனல் அப்யூஸோ, செக்ஷுவல் அப்யூஸோ அப்படி நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி, அப்போவே அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பேரண்ட் சப்போர்ட் இல்லைன்னா, ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்களால வந்து ட்ராமா வந்து தனியாலாம் ப்ராசஸ் பண்ண முடியாது இல்லையா, தனியாக அவங்களெல்லாம் வெளியே வர முடியாது இல்லையா, அதுக்கு வந்து ப்ராப்பரான பேரண்ட் சப்போர்ட் வேணாமா. அப்போ உங்களுக்கு ட்ராமாவும் நடந்து ப்ராப்பராக பேரண்ட் சப்போர்ட் இல்லைன்னு வைங்க, அப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து அந்த ட்ராமாலேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து அந்த ட்ராமா நடந்த ஒரு பர்டிகுலர் மெமரியை மட்டும், அந்த டைம் பீரியட் மெமரியை மட்டும் ஒரு தனி ஃப்ராக்மெண்ட்டாக, ஒரு தனி பீஸாக வந்து அவங்க மைண்டில் போய் ஸ்டோர் பண்ணிப்பாங்களா. ஆமாம், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. ஆமாம், லேட்டராக அந்த ஸ்டோர் பண்ண மெமரி தான் வந்து அப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகி அது ஒரு தனி பர்சனாலிட்டியாக வந்து கிக் ஆகிடுது. அதுக்குன்னு தனி பேரை வச்சுக்கிட்டு தனி ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தனி பர்சனாலிட்டி கிக் ஆகிடுது. ஒன்றும் இல்லை, அதை ட்ராமா ப்ராசஸ் பண்ணாமல் அப்படி உள்ளேயே அடக்கி வச்சு ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகிடுது. அதுதான். அப்படிலாம் பார்த்தா, முன்னாடி சொன்ன மாதிரி அப்போல்லாம் பார்த்தா என்னோடய 4th ஸ்டாண்டர்ட் முத்தையை வந்து ஒரு தனி பர்சனாலிட்டியாகவே இறக்கிடலாம் போலே. எப்படி
அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கேன் 4th ஸ்டாண்டர்டில். ஆமாம் ஆமாம். ஒரு பையனை வந்து கண்ணில் வந்து பெண்ணை வச்சு குத்தி, ஒழுங்காக ஹோம்ஒர்க் பண்ணாமல் கிளாஸை கட் அடிச்சு எல்லா பையனை போட்டு அடித்து அப்படியே ஒரு மினி தாதாவே வாழ்ந்திருக்கேன் 4th ஸ்டாண்டர்டில். அதாவது நமக்கு ஏதாவது அநியாயம் நடந்தால் தான் அது இப்போ ட்ராமா. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தான் அநியாயம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க தான் ட்ராமா கொடுத்துருக்கீங்க. ஸோ அவன் தான் பைத்தியம் அலையணும். ஸோ நீங்கள் சில்லு தான். என்னப்பா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? என்னங்கடா திடீர்னு அறிவாளி திரும்ப பேசுகிறீங்க? செகண்ட் காஸ் எப்படி? செகண்ட் காஸ் ஆஃப் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஏய் என்ன வந்துடுவீங்களா உடனே? வாட் தி ஹெல்? ஒரு த்ரோட் கூட கிளியர் பண்ணக்கூடாதப்பா? என்னப்பா அது இந்த ஜனநாயக நாட்டில்? ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி ப்ரோ லைட்டாக த்ரோட்டு கிளியர் ஆகிட்டேன். த்ரோட் லைட்டாக இரிட்டேஷன். சாரி. லைட்டாக விக்ஸை போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். அப்படி என்னடா விக்ஸுக்கு விளம்பரம் கொடுக்குறியா? விளம்பரம் கொடுக்குற முடிஞ்சா பாரு. ஏய் என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன பாருங்கடா, ஃபியூச்சரில் பெரிய காட்டலை களி இருக்குது உங்களுக்குலாம். அது ஃபியூச்சர் இல்லைப்பா, ஃப்யூச்சர் சொல்லு. FUTURE ஃப்யூச்சர் சொல்லு. என்னடா என் டியூஷன் மிஸ் மாதிரியே பேசுறியப்பா? ரைட்டு இதோ நிறுத்திக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ட்ராமா கிளியர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பர்சனல் வந்து இறங்கிடும்போது எப்படி? ரைட் இதோ நிறுத்திக்கலாம். ரைட் எங்கே விட்டேன்? இது வந்து செகண்ட் காஸ் ஆஃப் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஆமாம். அதாவது இப்போ இந்த ஸ்பிளிட்ஸ் வந்து எப்போ வரும்னா அதுக்கு இன்னொரு காசு. ஸ்பிளிட்ஸ்னால் வந்து இன்னொரு பர்சனாலிட்டி வருதில்ல, அதை தான் வந்து ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸ்பிளிட் 1 ஸ்பிளிட் 2 அப்படின்னு. அதை ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பர்சனாலிட்டி ஸ்பிளிட் அப்படின்னு சும்மா ஷார்ட் ஃபார்ம் சொல்லிப்பாங்க. ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட் அப்படின்னு சொன்னோடனே வந்து காலேஜில் நாங்கள் பண்ணுற ஸ்பிளிட் தான் லைட்டாக அப்படி ஞாபகம் வந்துச்சு. லைட்டாக அப்படி. ஆனால் ஒன்றும் இல்லை, இந்த காலேஜ் டியூட்டிஸ் இருக்குல்ல, அப்போ வந்து ஒரு சில இந்த மைனர் டியூட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மைனர் டியூட்டிஸ்லாம் வந்து பெருசாக ஒர்க்கே இருக்காது. அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஃபுல்லாக அங்கே இருக்க மாட்டோம். ஒரு பிளாக் ஃபுல்லாகவே அங்கே இருக்க மாட்டோம். அப்போ வந்து லைட்டாக அப்படியே பிரிச்சுக்கிடுவோம். அப்படி ஆமாம் இந்த வேறு இந்த மணி நேரம் அப்படி பிரிச்சுக்கிடும். அப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிடும். அதுக்கு தான் ஸ்பிளிட். நல்லா இருக்குல்ல? அது நம்ம ஊரில் காலேஜ் பங்க் அடிப்பாங்களே, அது மாதிரி தான். நாங்கள் ஒரு பட்டிக்கு மேலே போய் டியூட்டியை பங்க் அடிப்போம்டா, அந்த மாதிரி. ரைட்டு இதுக்கு மேலே பேச வேண்டாம். இதுக்கு மேலே பேசினா சண்டைக்கு வந்துடுவாங்க. ரைட் இத்தனை அப்படி நிறுத்திக்கலாம். ஓகே சில் ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்பிளிட் இருக்குல்ல, இன்னொரு பர்சனாலிட்டி. இப்போ இந்த ஸ்பிளிட்ஸ் வந்து எப்போ வரும்னா, நம்மளால் ஒரு விஷயம் பண்ணவே முடியலன்னு வைங்க. நம்மளால் பண்ணவே முடியல அந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே முடியாமல் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது அப்போ இந்த ஸ்பிளிட் வரும். ஆமாம். அந்த அந்நியன் மூவியில் வர மாதிரி தான். அது மாதிரி தான் ரொம்ப வரும் அப்படிலாம். அது மாதிரி தான். அப்போ இந்த ஸ்பிளிட் வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரி. பட் அது வந்து அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போனால் தான், ஏன்னா பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் போனால் தான் நம்ம அறியாமே வந்து சப்கான்ஷியஸாக வந்து ஒரு இந்த பர்சனாலிட்டி இன்னொரு ஸ்பிளிட் அப்படியே வந்துடும். நானும் காலேஜில் வந்து என் கஷ்டம் பேசுறதுக்காக இன்னொரு பர்சனாலிட்டி உருவாக்கேன் தெரியுமா? பட் அது வந்து அந்தளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இல்லை. இப்போ சொல்கிறேன். ஆமாம் எப்படியாவது வந்து பேசியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசி ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த காலேஜ்லாம் வந்து நான் பல சேட்டைகளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பெருசாக யாருக்கும் வெளியே தெரியாது. ஆமாம் யாருக்கும் பெருசாக தெரியாது. என்னங்க காலேஜ் லைஃப் இது கூட இல்லைனா எப்படி? சும்மா ஜிம்முக்கு போனோம், படித்தோம், டியூட்டிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரே போராக இருக்காது. சும்மா ஒரு ஜம்பிங், சேசிங், லவ்விங், ஃபயரிங் அப்படின்னு சொன்னால் தானே வந்து அப்படி பிற்காலத்தில் யாரும் கேட்கும்போது அப்படி சொன்னால் தானே வந்து ஒரு கிக்காக இருக்கும். எப்படி தக்காளி இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட்டு இப்போ வந்து நம்ம அதோட சிம்டம்ஸ்க்கு போவோம். ரைட்டு மக்களே. ரைட்டு இப்போ வந்து சிம்டம்ஸ். ஓகே ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோட சிம்டம்ஸ்க்கு போயிடலாங்க. எப்படி? ரைட் அப்படி தக்காளி. என்னடா என்ன எதுவும் காமெடி கூட யோசிக்கிறியா? வந்துடுவீங்களா உடனே? இல்லை அதாவது கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண விட்டீங்களா கொஞ்சம்? என்ன நல்லா எப்படி பெர்ஃபார்மர் தெரியுமா? இப்போ அப்போல்லாம் கேப் கிடச்சாலே பெர்ஃபார்ம் பண்ணுவேன். வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப. என்ன ப்ரோ இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ? தாய் ப்ரோ சரி விடுங்க ஃப்ரீ விடுங்க. சரி எங்கே விட்டேன்? இப்போ வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டியோட சிம்டம்ஸ்குள்ளே போயிடலாமா? ஓகே. இப்போது உங்களுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னா இந்த 3 பேசிக் சிம்டம்ஸை வச்சு ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ணிடலாம். ஆமாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் டயக்னோஸ் நான் வந்து கண்டுபிடிக்கிறது தான் அர்த்தம். ஆமாம் நான் பேசிக்கலாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அப்பப்போ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் எப்படி சரி கொள் ஓகே. ரைட்டுங்க கேட்டேன். இப்போ வந்து இந்த உங்களுக்கு ஒரு 3 பேசிக் சிம்டம்ஸ் இருக்குது. அந்த 3 பேசிக் சிம்டம்ஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கா இல்லையான்னு. ஆமாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்னீஷியா அண்ட் மெமரி லாஸ். இப்போது உங்களுக்கு இப்போ அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குதுன்னு வைங்களேன்,
உங்களுக்கு வந்து மெமரி லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் இந்த நார்மல் டெய்லி ருட்டீன்ஸில் வந்து ரொம்ப அடிக்கடி மறந்துடுவீங்க. ஆமாம், அதில் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும் மெமரி லாஸ். ரொம்ப ஞாபகம் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும் மெமரி லாஸ் வந்து. ஆமாம், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். ரைட், எக்ஸ்ட்ரீம் லெவல். ஐயையோ, இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொன்னோடனே தான் வந்து என்ன ஞாபகம் வந்து, நானுமே லைஃப்பில் எதை பண்ணாலுமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்க. ஆமாம், எதை பண்ணாலும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், அது வந்து அப்படி அடிவாரம் போயிட்டு அலசுறேன் அப்படி. ஆமாம், அது வந்து இது ஏன்னே தெரியல. அது வந்து ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கல அப்படியே. தக்காளி அப்படிலாம் சும்மா விட்டுறக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், கேமியோட தான் பண்ணுறதா இருந்தாலும் சும்மா அப்படி மிரட்டி விட்டுணும். தக்காளி போகிற போக பார்த்தா என் வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக அங்கங்கே கேப்பாக சொல்லிடுவோம் போலையே. ரைட் 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 ஓகே சரி. இப்போ இங்கே விட்டு உங்களுக்கு வந்து மெமரி லாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கும். நார்மல் டெய்லி ருட்டீன்ஸை வந்து மறந்துடுவீங்க. இப்போ வந்து யோசிச்சுட்ருப்பீங்க, ஒரு தாட் யோசிச்சுட்ருப்பீங்க, பார்த்து திடீர்னு வேறு எதாவது யோசிச்சுட்ருப்பீங்க. எப்படா நம்ம இப்போ இதை யோசிச்சுட்டு இருந்தோம், எப்படா நம்ம அங்கேருந்து இங்கே வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு மெமரி லாஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, எனக்கும் இந்த மெமரி லாஸ் அடிக்கடி இருக்குது. அதான் எனக்கும் தெரியல. இப்போ சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ ஒன்று யோசிச்சுட்ருப்போம், திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்து வேறு எதாவது யோசிச்சுட்ருப்போம். எப்படி இங்கே வந்தோம்னே தெரியாது. நானும் இதை வந்து நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நமக்கும் ஸ்பிட் பர்சன்ட் இருக்குமோ ஒரு வேலை, எப்படி எப்படி உண்மையில் இருக்குமோ தெரியலையே. பட் ஆனால் உண்மையிலே வந்து எக்ஸாம் டைமில் வந்து சொல்லவே தேவையில்ல. எக்ஸாம் டைமில் தான் வந்து அதிகமாகவே மறக்குது. இப்போ ஒரு வேளை எக்ஸாம் டைமில் டேய் இவ்வளோ பேசுகிறிய, உன் க்ரஷ்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் பர்சனாலிட்டி உருவாக்குறிய, அதே மாதிரி உன் எக்ஸாமில் நல்லா எழுதுறதுக்கு ஒரு பர்சனாலிட்டி உருவாக்கியிருந்தா இன்னத்துக்கு எங்கேயோ போயிருப்பியடா. என்னடா என் டாடி மாதிரியே பேசுகிறேப்பா. எப்படியே என் டாடி அப்பப்போ இப்படி தான் காமெடி பண்ணுவார். ரைட், பட் வாட் இஸ் இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ டேட். யா நைனா வாஸ் ஆல்வேஸ் ரைட். ஏன்னா கரெக்டாக சொன்னேன். கரெக்டாக சொன்னேன். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் நைனா, கரெக்டு ரைட்டு சொல்லிட்டு நைனா சொல்லிட்டல. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இப்போ அடுத்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு பர்சனாலிட்டி இறக்குற எப்படி தக்காளி நைனா சொல்லிட்டாரு. அடுத்த பர்சனாலிட்டி இறக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து செகண்ட் சிம்டம் ஆஃப் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஆமாம், செகண்ட் சிம்டம், ரெண்டாவது சிம்டம். ஆமாம், அதாவது இன்டர்னல் வாய்ஸஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே இல்லை காமெடியில் எதுவும் இல்லை. சரி இப்போ வந்து உங்கள் மனசுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஆனால் அது வந்து நம்ம பேசுகிறதுலாம் கணக்காகாது. ஆமாம், ஏன்னா ஒரு சில டைம் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம், நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், கண்ணாடி பார்த்து, இல்லை சும்மாவே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் கணக்கே ஆகாது. ஆமாம், ஏன்னா நான்லாம் அப்படி தான். நான்லாம் வந்து என்கிட்டயும் நானே நிறைய வாட்டி அப்படி பேசியிருக்கேன், நிறைய வாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எந்த அளவுக்குனா, இப்போ ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஏதாவது தாட் வந்து வைங்களேன், திடீர்னு அப்படி சத்தமாக பேசிடுவேன் அப்படி என்கிட்ட நானே. எத்தனை பேர் பார்த்து என்ன லூஸ் நினச்சாந்து தெரியல ரோட்டில் போகிறவங்களாம். என்ன இப்போ பட் அதானே செல்ஃப் லவ்வு. நம்மளே பேசிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், அதானே செல்ஃப் லவ்வு. புரியுது. லாஸ்ட் ஃபேக்டில் செல்ஃப் லவ்வாக கலாய்ச்சிருப்பேன். பட் என்ன பண்ணுறது, செல்ஃப் லவ்க்கு நம்ம வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நான்லாம் வந்துட்டேன், நீங்களும் வந்துடுங்க, அவ்வளோதான், வேறு வழி இல்லை. அப்போ உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எப்படி செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். ஆமாம், தன் கையை தனக்கு உதவி. அப்படியே இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் தம்பி அது ரொம்ப பழைய ஜோக் அது. ஸோ ப்ளீஸ் ஓகே சில் குல் எங்கே விட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் வாய்ஸஸ், உங்கள் மனசுக்குள்ளே வேறு யாரோ பேசிக்கிட்டே இருக்காங்க, வேறு ஏதோ வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, உங்கள் காதுகிட்டே வந்து யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் சிம்டம். அதுதான் இன்டர்னல் வாய்ஸ். ஆமாம், அது வேறு எதுவும் இல்லை, உங்களோட இன்னொரு பர்சனாலிட்டி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து வேறு யாரோ காதுகிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்டர்னல் வாய்ஸஸ். அதுதான் ஒன் ஆஃப் த பேசிக் சிம்டம். இது ஒன் ஆஃப் த பேசிக் சிம்டம். ஆமாம், பேசிக் சிம்டம். பேசிக் இந்த பேசிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே தான் வந்து ஞாபகம் என்னென்னா வந்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களோட காலேஜ் லைஃப் தாங்க வந்து உங்களோட ஒரு பேசிக் வரும், உங்களோட பேஸே. ஆமாம், உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் காலேஜ் லைஃப் தான் ஒரு பேஸே. ஆமாம், அது யூஜி காலேஜ் தான் சொல்லவே தேவையில்லை, அதுதான் ஒரு பெரிய அடித்தளமே. ஆமாம், நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, உங்கள் காலேஜ் நிறைய கற்றுப்பீங்க, படிப்பை தான் நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க, நிறைய அடி விழும். ஆமாம், நிறைய அடி விழும், டிம்னு நிறைய அடி விழும். ஆமாம், பட் அந்த அடியில் வாங்கினா தானே வந்து ஃப்யூச்சரில் வந்து எங்கே போனாலும் இந்த அடியெல்லாம் எங்கேயோ வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தைரியமாக போக முடியும். அப்படியே என்ன பண்ணுறது, என்ன சகல அடி பலம் போலையே.
பணம் தான் என்ன பண்ணுறது. பட் 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 அதான் வாழ்க்கை. தட்ஸ் லைஃப் மேன். ஒத்த ஹெல் இது கூட இல்லை எப்படியா ஏ அப்படின்னு சொல்லி மனசு சேர்த்திக்கணும். என்ன பண்ணுறது தாத்தே தாய். ரைட்டு ரைட்டு. தேர்டு சிம்டம். ஓகே, தேர்டு சிம்டமோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. அப்படி ரைட். என்ன தொந்தரவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கவுண்டர் கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன்னு தக்காளி. ஆனாலும் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப வந்து நீங்கள் இன்ட்ரப்ட் பண்ணுறீங்க என் பெர்ஃபார்மன்ஸ் இடையில வந்து. தட்ஸ் டூ ராங். ரொம்ப இன்ட்ரப்ட் பண்ணுறீங்க. இன்டரப்ட். ஐயோ டேய் யாரா இவன்? டேய் கொஞ்சம் பேச விடுங்களேன்டா. எவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லைங்க. இந்த இன்ட்ரப்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோடனே வந்து என் காலேஜ் லைஃப்லையுமே நிறைய பேர் வந்து என்னை இன்ட்ரப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். பட் அதெல்லாம் வந்து ஒரு சுகமான இன்ட்ரப்ஷன். எப்படி மனுஷனாடா நீலாம் தாத்தே ப்ரோ தாத்தே சரி எங்கே விட்டேன். இது வந்து தேர்டு சிம்டமோ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. லாஸ்ட் சிம்டம் வந்து சட் முடிச்சு விட்றோம். ஆமாம், எப்படின்னா வந்து இது வந்து டிஸ்ஓரியன்டேஷன். ஆமாம். டிஸ்ஓரியன்டேஷன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருப்பீங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு டீ கடையில் இருப்பீங்க. டீ கடையில் டீயும் குடிச்சிட்டு இருப்பீங்க. வேணா ஒரு தேன் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஆமாம், தேன் மிட்டாயில் ஒரு ஐக்கானிக்கான ஸ்வீட். எப்படி தேன் மிட்டாயெலாம் நம்ம ஊரில் இப்போ கிடைக்குது? எப்படி ஊரில் இன்னும் அந்த பொட்டிகள்லாம் விற்கிறாங்களா? என்ன இப்படி நான் தேன் மிட்டாய் கடை போட போறியா? இல்லைப்பா, தேன் மிட்டாய் அப்படின்னோடனே அப்படி பழைய நினைவுகள் அப்படி நாஸ்டாலஜிக் அப்படி போயிட்டேன்ப்பா. அதனால தான் நாஸ்டாலஜிக். அப்படி தான் என் சின்ன வயசில். டேய் சரி குல் ஓகே குல் எங்கே விட்டேன். அதான் அதை வந்து இப்போ அதாவது அது மாயம் மந்திரம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போனோம்னு ஞாபகமே இருக்காது. ஞாபகமே இருக்காது. நம்ம வீட்டில் தானே இருந்தோம், நம்ம எப்படி டீ கடைக்கு வந்தோம், நம்ம எப்படி டீ வாங்கணும், நம்ம எப்படி தேன் மிட்டாய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே இருக்காது. அதான் வந்து டிஸ்ஓரியன்டேஷன். அதான் டிஸ்ஓரியன்டேஷன். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகணும்னு ஞாபகமே இருக்காது. ஏன்னா நானும் இப்படி தான் ஏதாவது ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வீட்டு பக்கத்தில் இருக்க பொட்டிகளில் போய்ட்டு காஃபி குடிச்சிட்டு இருப்பேன். பட் அதெல்லாம் வந்து ஓவர் திங்கிங்கிறது வந்து சாதாரண சிம்டம். அது எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம் தான். அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. அப்படியே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப பேசிக் சிம்டம். அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் பயப்பட வேண்டாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. காஃபின்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன், நான் இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. ஆமாம், இவ்வளோ தூரம் சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ அங்கங்கன்னு என் வாழ்க்கை வரலாறு சொன்னோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு ஒரு உதவியாக முக்கிய காரணமாக இருந்ததே காஃபி தானே பார்த்துக்கோங்களேன். அப்படி என் பல ஹார்ட் பிரேக் அப்படி ஆயின்மெண்ட் போட்டு ஆற்றதே வந்து காஃபி தான். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து காஃபி வந்து என் ரோலில் முக்கியமான லைஃப்பில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் ஐ லவ் காஃபி. ஸோ அதனால் நீங்களும் காஃபி குடிங்க, சந்தோஷமாக இருங்க. எதை விட்டுட்டு எங்கே போகிறேன்? ரைட்டு மக்களே, இவர் தான் வந்து 3 பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் கொஞ்சம் கூடாது. இதுதான் வந்து 3 பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மக்களே. ஆமாம், ஸோ உங்களுக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். இது இருக்கிற மாதிரி இருக்குன்னா சட்டு போட்டு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பார்க்கறது நல்லது. ஆமாம், அதை விட்டு நமக்கும் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. எப்படி ரெமோ என்ன நம்பலை? என்ன நம்பலை? நடி மை ஹார்ட் இஸ் பிரேக்கிங். எப்படி ஆக்டிங்க? ஒன்றும் இல்லை, அது வந்து இன்னொரு பர்சனாலிட்டி உள்ளே ஒளிஞ்சிட்ருக்காப்புல. ஆமாம், அவளுக்கு வந்து பெரிய ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசை, பெரிய ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும்னு ஆசை. அவள் தான் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. ஒரு சின்ன ரிஹர்சல் மாதிரி. அப்படியே ஆக மொத்தத்தில் வந்த வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன். ரைட்டு, அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். hope you all enjoyed this video. ஸோ இன்னொரு பார்க்கலாம். until then bye.